வணக்கம் உங்கள் ராமயோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஆபீஸ் கூட பிரைட்னஸ் ஏத்திக்கிற வாத்தியா நீ எவ்வளவு நான் ஏத்தவே இல்ல இங்க பாரு. சரி ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ நிறைய வந்து பாப்பீங்க. நிறைய பேர் வேற நிறைய क्वेश्चन இந்த இதுக்கே வந்து நான் கேட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீடியோல இருக்கு, போய் பாப்போம் போவோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு vlog அப்படின்னே சொல்லலாம். நீங்க நிறைய பேர் விரும்பி பார்க்கக்கூடிய vlog தான். என்ன ராமா? ஆமா, எல்லாருமே பார்க்கக்கூடிய vlog தான். எப்பவும் நாங்க பண்ற வீடியோ தான். ஆனா அது கொஞ்சம் ஸ்பெஷலாவும் இன்னைக்கு இருக்கும், ஒரு சர்ப்ரைஸான மொமெண்டாவும் இருக்கும். நீங்க எதிர்பார்த்துக்கே முடியாது இதுக்குள்ளேயுமா அப்படின்ற அளவுக்குலாம் நீங்க வந்து சர்ப்ரைஸ் ஆவீங்க. வீடியோக்குள்ள போய் பாருங்க. நம்ம சேனல் புதுசா அடிச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் பாத்தீங்க அப்படின்னா இது எப்ப எடுத்தது நல்லா ஷார்ட்ஸ்ல சொல்லிட்டேன். இப்ப நீ சொல்லு இது எப்ப எடுத்தது? உங்க அம்மா எடுத்ததுன்னு சொல்லி. இது வந்து பால் காட்சிக்கு ரிசப்ஷனுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு. அப்ப எதுக்கு மறந்துட்டேன். பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரி வந்து இவங்க அம்மா கொடுத்தாங்க, அத்தை கொடுத்தாங்க. பொங்கல் ஃபங்க்ஷன் அப்ப எங்களுக்கு வந்து தலை பொங்கல் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து ஃபங்க்ஷன். அப்பதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மொய் விருந்து, லட்சுமணன் காது குத்து இதெல்லாம் நடந்துச்சு. அன்னைக்கு எடுத்த சாரி தான் இந்த சாரி. ரொம்ப நாளா கட்ட. இப்ப நீங்க எங்க கிளம்பி இருக்கீங்க, எங்க போறீங்க? போல அத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட அவுட்ஃபிட்லாம் சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்து போவேன். என்னோட அவுட்ஃபிட் பாக்கிறதுக்கு அவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. பாருங்க நல்லா இன்னைக்கு சாரி வந்து ரொம்ப மங்களகரமா மஞ்சள் கலர்ல. மஞ்சள் கலர்ல மங்களகரமான விஷயத்துக்கு தான் போறோம். அதனால வந்து மஞ்சள் கலர்ல போடலாம்னு சொல்லிட்டு மங்களகரமா கிளம்பி. ஆனா நீங்க வந்து எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க நிறைய. ஆனா நாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். ஆமா, அத நாங்க சொல்றோம். வீடியோக்குள்ள போயிட்டு சொல்றோம். நம்ம சேனல் புதுசா இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் வந்து என்டர்டைன்மெண்டா அழகழகா இருக்கும். ராமோட அவுட்ஃபிட் காமிக்கிறேன். கட் பண்ணிக்கோ, கட் பண்ணி விடு. திரும்புங்க குழுமிய மட்டும் காமிச்சா போதாது. ராமோட அவுட்ஃபிட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நார்மல். ஏன்னா வீடியோல அவர் வரமாட்டார், நான் தானே ஃபுல் அண்ட் ஃபுல். அதனால வந்து அவர் வந்து லீட்டா கிளம்பிட்டாரு. என்ன ராமா? ஆமா, வீடியோல நீங்க நினைக்கிற மாதிரி தான் வீடியோ. இப்ப காரைக்குடி தான் போறோம். எதுக்கு போறோம் என்னன்னு வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோ தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க, இந்த மாதிரி வீடியோ பண்றோம். சரிங்களா? ஓகே, நிறைய வீடியோ அப்கமிங் வருது உங்களுக்கு. நம்பிட்டோம், தம்பியை விட்டு போறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிரும். உள்ள கிரிக்கெட் விளையாட வச்சுட்டு நாங்க கிளம்பி இருக்கோம். ஹோம் டூர் கேட்டே இருக்கீங்க நிறைய பேர். கண்டிப்பா வந்து அப்கமிங் வீடியோல நாங்க போடுறோம். ஓகே, வந்து டீ குடிக்கிறதுக்கா நிப்பாட்டி இருக்கோம். ராமுக்கு வந்து டீ குடிக்கணும் போல இருக்கான், அதனால நிப்பாட்டிட்டாரு. காமிக்கிறேன். டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு வடை பறக்கி இருக்காரு பாருங்களேன். வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது. ஆனா எங்கேயாவது கார் எடுத்துட்டு இப்படி கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அப்படிதானான்னு சொல்லுங்க. கார் எடுத்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிருது, என்னன்னு தெரியல. உங்களுக்கு பசிச்சுக்குமா சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து பொறுமையாக தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தலை வலிக்குது. ஃபாஸ்ட்டாக போட ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நிறைய பேர் என்னோட ஹெல்த்தை கேட்டாங்க. ராமா எப்படிக்கா உங்க ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நீ இது லைவ்லயே சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பரவாயில்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து ஹெட் பெயின் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்ணு தூக்கம் வர மாட்டேங்குது, கண்ணு ரொம்ப வலிக்கிற பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். அண்ட் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை, மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு, எதை பற்றியும் யோசிக்காதீங்க ரொம்ப அப்படின்னு சொன்னாங்க. மனக்குழப்பத்திற்கு ஆளாக இருக்கிறேன் நான். அப்படி தானே சொன்னாங்க, மனக்குழப்பமாக இருக்கீங்க, அந்த வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, இதை பற்றி யோசிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நான் அதிகமாக யோசிக்கிறது என்னடா ராமா, கண்டென்ட் பத்தி தான் யோசிப்போம். ஆனா நான் சொன்னேன் அவங்க அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் ஜென்ரலா இருக்கிறது. நாளைக்கு என்ன வேலை பார்க்க போறோம், நாளைக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு அதெல்லாம் நினைக்கிறதும் ஜென்ரலான விஷயமா, அதான் இருக்க வாய்ப்பு இல்லை. வேறாச்சும் டீப்பா எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. டீப்பா அப்படி எதுவுமே நான் யோசிக்க முடியாது. நம்ம லைஃப், வீடு, இதை பத்தின மைண்ட் தான் இருக்கும். கடன் அதை பத்தி தான் யோசிப்போம். அப்படி இருந்தாலுமே எக்கச்சக்கமான கடன் எல்லாம் நம்மளுக்கு இல்லை. என்னடா ராமா, எல்லாரும் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி வச்சுக்கிட்டே சும்மா ஃப்ரீயா திரியிறாங்க. நம்மளுக்கு என்ன அவ்வளவா வச்சிருக்கோம் கடன்? எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னா அப்போ வந்து மைண்ட் வந்து தூக்கம் வராததுக்கு வந்து நீங்க நல்லா வந்து வாக்கிங் போகணும். அண்ட் வந்து நல்லா டயத்துக்கு சாப்பிட்டுருங்க, டயத்துக்கு வந்து பெட்டுக்கு போய் தூங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெகுலராக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க.
பார்ப்போம் இதுக்கடுத்து எப்படி உடல்நிலை இருக்கு அப்படின்னு. மகியோட ஹெல்த்தும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்றத நாங்க சொல்லிடுறோம். சொல்லிடுறியாராமா? சொல்லிடு. இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து நம்ம வீட்டுல வந்து நிறைய ஃபங்க்ஷன் அடுத்தடுத்து வருது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வருது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேலனோட பர்த்டே வருது. அதுக்கடுத்து எங்களோட கல்யாண நாள் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லெக்சரோட நில வைக்கிற ஃபங்க்ஷன் வருது. அதுக்கடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது? நில வைக்கிறாங்களா? ஆமா, இந்த மந்த் தான் 28 என்னமோ சம்திங் சொன்னாங்க நினைக்கிறேன். சென்டரிங் போட போறாங்க. சாரி சென்டரிங் போடுற ஃபங்க்ஷன். ஆனா அது போறமா சொல்றாங்களான்னு தெரியல எல்லாத்துக்கும். போலாதுக்கு அப்படியா? சொல்லலையா யாருக்கும்? சொல்லலையா? சிம்பிளா பண்றாங்க. சரி ஓகே, தெரியல எனக்கு நில வைக்கிற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சாரி. ஆனா அதை தவிர நிலையை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நில வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியல. நான் வந்து மாத்தி சொல்லிட்டேன். சென்டரிங் போடுறது, காங்கிரீட் போடுறது நடக்க போகுதுல, அதுக்கு சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல. நான் வந்து நில வைக்கிற ஃபங்க்ஷன்னா வந்து அதுவும் கூடிய விரைவில் வரப்போகுதானே, அதையும் தானே அடுத்த மாசம் வந்துடும். அதையுமே வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் அது வருது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன். அடுத்து வந்து நம்மளோட தங்கேஸ்வரியோட மேரேஜ் வருது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா என் தம்பி வந்து மணமேல்குடியில இருக்கான், வீடு கட்டுறான். நம்ம வந்து மொய் எழுத வேணாம், நம்ம போயே செஞ்சிருவோம். அடுத்த நாள் நான் சொல்லிட்டேன். மறுநாள் தான் மணமேல்குடி வந்து 28ஆம் தேதி பால் காய்ச்சி. அன்னைக்கு தான் தங்கேஸ்வரி கல்யாணம். நான் சொல்லிட்டேன் கைலாசு தங்கேஸ்வரி கல்யாணத்தை முடிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்ல அப்படின்னா நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் போய்க்கலாம். அடுத்த நாள் சிவகங்கையில ஒரு கல்யாணம் அன்னைக்கு இருக்கு, ஃப்ரெண்டோட கல்யாணம். அது அந்த கல்யாணத்துக்குமே சொல்லிட்டேன் ப்ரோ, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் ப்ரோ அப்படின்னு இருக்கேன். அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் இருக்கனால ஒன்றும் பண்ண முடியாது. ராஜாபாளையம் போகணும். நான் வந்து தங்கேஸ்வரி கல்யாணத்தை முடிச்சிட்டு அங்க இருந்து திரும்பி மலைமேல்குடி போகணும். அவ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து எல்லாத்துக்குமே அட்டெண்ட் பண்ணிருக்கான். எந்த ஃபங்க்ஷனுக்குமே இப்ப தம்பி லாஸ்ட் தம்பி கால் உடைஞ்சது முதற்கொண்டு தூர வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே எங்க இருந்தாலும் வந்துருவா எனக்கு. அதனால அவளோட மேரேஜ் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என் தம்பி கோச்சுக்க மாட்டான், அதனால பிரச்சனை கிடையாது. நான் சொல்லிட்டேன் அதனால அவளுக்கு பேர் என்ன கைலாஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டா. ஓகேக்கா நீங்க போயிட்டு அடுத்த நாள் வாங்க, நான் வந்துட்டேன் ஊருக்கு வரேன்னு சொன்னாங்க. ஆமா, வந்த உடனே வந்து அவங்க வந்து அடுத்த நாள் அவனை மீட் பண்ணிட்டு அப்படியே வந்து போய் மொய் செஞ்சுட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவோம். அதை நம்ம ஒரு லாக எடுத்துடலாம். ஓகே ஓகே குட்டீஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு போய் நாங்க வந்து பிக் ஷாப்பிங், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஷாப்பிங் பண்ண போறோம். என்னடாமா? எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷாப்பிங் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ராமே ஷர்ட் எடுக்கிறானா இல்ல நான் அதிகமா எடுக்கிறனான்னு பாக்கலாம். என்ன எடுக்க போறோம்னு பார்ப்போம். அங்க பாத்தீங்க அப்படின்னா சென்னை சில்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்போ மாதிரி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மள வந்து கூப்பிட்டுருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே என்னோட ஷார்ட்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, வரப்போகுதுன்னு வீடியோ போட்டிருப்பேன். அதுலயே பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், அவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க, வாங்க வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இது ப்ரொமோஷன் தான், ப்ரொமோஷன் மாதிரி வச்சுக்கலாம், ஷாப்பிங் மாதிரி வச்சுக்கலாம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீட்லயே எடுத்து ப்ரொமோஷனை முடிச்சிரோம்னு சொன்னோம். நீங்க ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, எல்லாமே வந்து அஃபோர்டபுளா போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டோம், நிறைய ஊர்ல போட்டிருக்காங்க, நல்லா அஃபோர்டபுளா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. சரி ஓகே, அங்க போய் பார்ப்போம், நம்ம ஃபங்க்ஷன் வேற வருது எல்லாமே, அதுக்கு அங்க ஒரே தான் ஷாப்பிங் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போறோம். பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து வீடியோ தானே, ஷாப்பிங் பண்ணிடுவோம். வாங்க போய் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பாருங்க, என்னென்ன எடுக்க போறோம், யார் யாருக்கு எடுக்க போறோம் அப்படின்றத மிஸ் பண்ணாம பாருங்க. வந்துட்டோம். பைத்திய சேல பைத்தியம். காஞ்சனா படத்துல எவ்வளோ இருக்கு பாருங்க.
400 நல்லா இருக்கு கோல்டு. அதெல்லாம் இருக்கு. சித்து பேரு சித்து அது ஒன்று இருக்கு. நீ ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இது ரெண்டும் தான் எடுத்துருக்கேன். வெளிச்சமா எதுக்குன்னு சொல்லலாம். சும்மா வந்து உட்கார்ந்துருக்கோம். ஓகே வாங்க எடுப்பா. இன்றதுக்கு டிஷர்ட் எடுக்கிறார் சார். ஒரு ஆளுக்கு எத்தனை கஸ்டமர்னு பாருங்க. சரி, ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்களா? இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஷர்ட் 500 rupees. கலர் சரியில்லை. 3.25 தானே? 3.25 லட்சம் தான் எடுக்க போறோம். அவ்வளவுதான். நல்லா எடுங்க சேலை. ஜூம் பண்ணி எங்க மம்மிட்ட காமிக்கணும். சேலை தான் எடுத்துருக்கோம். வேலனுக்கு பிறந்த வயசு பிறந்தனாச்சு. வயசு வேலன் காதுகுத்துக்கு எடுத்துருக்கோம். எடுத்து கொடுத்துருக்கோம் சொல்லணும். தாய் மாமா வயசுக்கலாம். வந்து நாங்கள் வீட்டுக்கு ப்ராப்பர்ட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எந்த கடைக்கு போனாலும் நம்ம மேட் எடுக்கிறத விட மாட்டோம்டாராமா. மக்கி எடுத்துட்டு போய் எங்கேயாவது போட்டு வந்துடுறான். ஒன்று காத்துல பறந்து போயிருது. எத்தனை எடுத்திருக்க? 2 போதும். சரி, ஒரு வழியா ஷாப்பிங்லாம் முடிஞ்சுச்சு. நாங்கள் எதுக்காக ஷாப்பிங் பண்ணோம்னா வரப்போற ஃபங்க்ஷன்களுக்காக தான் ஷாப்பிங் பண்ணோம். நிறையாது வந்து எடுத்திருக்கோம். அதெல்லாம் காமிக்க மாட்டோம். அதெல்லாம் நீங்க வந்து நாங்க வேர் பண்ண பாருங்க. என்ன ராமா கேட்கணும், கத்தணும். என்ன ராமா? ஆமா ராமா. எப்படி ராமா? ஹோட்டல்ல குடிசையில ஹோட்டல் சூப்பரா இருக்கு காரைக்குடியில. எப்படின்னா நாங்க எடுத்திருக்கோம். ஆனா அது எதையுமே நாங்க ஷாப்பிங்ல காமிக்க வாங்கி வச்சிருக்கோம். பாருங்க, இந்த 2 பேக் இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணதான் கொடுப்பாங்க. ஆனா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். என்னடா ராமா? 3 லட்சம் ரூபாய்க்கு அம்மாக்கு புடவை எடுத்திருக்கீங்கல்ல? ஆமா, 3 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கீங்களா? சரி, 3.25 லட்சம் தப்பா சொல்லிட்டேன். ஆமா, எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாச்சு. என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் எடுத்துருக்கோம், வரப்போற எல்லா ஃபங்க்ஷனுங்களுக்காகவும் ஷாப்பிங் பண்ணிருக்கோம். அதை வந்து நீங்க வந்து நாங்க வேர் பண்ண பாருங்க. இப்பயே காமிச்சோம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. அதுல என்ன ஷாப்புக்கு வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து காரைக்குடியில இப்ப வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க. யாரு போட்டிருக்காங்க? சென்னை சில்க் தான். பாத்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில இருக்கு, நம்ம சென்னையில இருக்கு. இல்ல நீங்க வந்து சென்னை சில்க் வந்து எப்பயுமே வந்து கம்மி பட்ஜெட்ல தான் போகும். சாரி எல்லாம் செம்ம அஃபோர்டபிள் பிரைஸ். என்னராமா? ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மி. அதோடய நானே வந்து இப்ப 6 டிஷர்ட் எடுத்திருக்கேன். அதுவுமே ரொம்ப கம்மி. ஒர்த்து டிஷர்ட் எல்லாம் வெறும் வந்து 300 ரூபீஸ்ல இருந்து 350 வச்சுக்கோங்களேன். 350ல இருந்து அது எங்க இருக்குன்னு, ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில சுபம் மஹால்ல பாத்தீங்கன்னா சுபலட்சுமி மஹால். சாரி, சுபலட்சுமி மஹால் வந்து 2 மாடியில ஃபர்ஸ்ட் கீழேயும் மேல் ஃப்ளோர்லயும் போட்டிருக்காங்க. மேல பூரா வந்து குட்டீஸுக்கு, ஆனா லேடிஸுக்கு சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி காட்டன்ல 999 ரூபாய்க்கு சூப்பரா இருந்துச்சு.
நான் எடுக்கணும் லேடிஸ் மட்டும் இல்ல ஜென்ட்ஸ்க்குமே கொடுத்துருவாங்க ஷர்ட் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 300 ரூபீஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 3 டி-ஷர்ட் 500க்கு 3 டி-ஷர்ட் அந்த மாதிரி செம்மையான எல்லா டி-ஷர்ட்டுமே இருக்கு. எல்லா டி-ஷர்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராமதுல வந்து 6 டி-ஷர்ட் எடுத்துறீங்க. 6 டி-ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு இப்ப. ஓகே, அங்க எனக்கு இன்னொரு ரொம்ப கம்ஃபர்டபிளான விஷயம் என்னன்னா அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே அவ்வளவு ஒரு அழகா பேசுறாங்க. நான் போனதுல இருந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் என் கூட தான் இருந்தேன். ஒருத்தவங்க 2 பேர் இல்ல, எல்லாருமே ஒரே கேரக்டர்ல நல்லா கஸ்டமர் நல்லா வரவேற்கிறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க, பேசுறாங்க, வைக்கிறாங்க. நீங்க விரிச்சு போட்டாலும் அவங்க எத்தனை சேரி விரிச்சாலும் விரிச்சு போட்டுட்டே இருக்காரு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், போட்டுக்கிட்டே இருக்காரு. இத பாருங்க, அத பாருங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்ச உங்களுக்கு ஏத்த கலர். இது ஆக்சுவலி ப்ரமோஷன் கிடையாது நம்ம குட்டீஸ், எங்களோட ரியல் நாங்க ரியலா உணர்ந்தோம், அதுக்காக தான் சொல்றோம். உண்மையாவே யூடியூப்க்குலாம் ப்ரமோஷன் கொடுக்கல, இன்ஸ்டாக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்க உண்மையாவே எங்களோட ரியாலிட்டியை சொல்றோம். நாங்க போய் அங்க அனுபவிச்ச விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்றோம். எக்ஸ்போலாம் இப்படி இருக்குமா அப்படின்னு நினைச்சோம், ஆனா சூப்பரா எக்ஸ்போ இருக்கு. எல்லாருமே அவ்வளவு அழகா பேசினாங்க, அது ஒரு விஷயம். நல்லா இருந்துச்சு. லேடிஸ் அவ்வளவா யாருமே இல்ல, எல்லாமே ஜென்ட்ஸ் தான். பாத்தீங்களா, லேடிஸே இங்க நான் பார்த்தவ எல்லாருமே ஜென்ட்ஸ் தான். சூப்பரா கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. அண்ட் வந்து இதை எடுங்க அதை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களை அவங்க வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதை எடுத்து கொடுங்க, இதை எடுத்து காமிங்க, இதை போட்டு காமிங்க, அழகா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. சூப்பரா வந்து எல்லாமே பண்ணியாச்சு. நாங்க ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு ஷாப்பிங் பண்ணோன்றது வந்து அப்கமிங் நாங்க சாரி வேர் பண்ணும்போது நாங்க சொல்றோம். சாரியோ, ஷர்ட்டோ, வேஸ்டியோ, குட்டீஸ்க்கு ட்ரெஸ்ஸோ, இதெல்லாம் நீங்க வந்து அப்கமிங் நாங்க என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸா வேர் பண்ண போறேன்னு நீங்க பாருங்க. அதை தொடர்ந்து நாளைக்கு ஒரு செம்மையான ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வருது. அதை வந்து நாங்களே எதிர்பார்க்கல. நாளைக்கு சூப்பர் நடக்க போகுது. என்ன ராமா, அதை நீங்க வந்து என்னன்னு வெயிட் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாளைக்கு வந்து செம்மையா வந்து நாங்க அந்த வீடியோல சந்திக்கிறோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சாரி ட்ரெஸ் வேர் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. அடுத்தது நாங்க வேர் பண்ணும்போது நீங்க ஜாலியா பார்க்கலாம். பாய்.